வணக்கம் அவர்களை. இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ்ல அதிரடியாக நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில முக்கியமான ஒரு திருப்பம் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வலதுசாரி கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தங்களுக்குள்ள முட்டி மோதி சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற நேரம், அவர்கள் தான் வெல்லுவார்கள், வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரான்சின் ஒரு குறிப்பிட்ட இளைஞர் பட்டாளம் அல்லது ஒரு நடுத்தர வயதுக்காரர் எல்லாருமே விரும்புற இந்த காலத்துல அவர்கள் தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் மெக்ரோனையும் அதிகமாக மக்கள் வெறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இல்ல ஒரு வதந்தி அல்லது ஒரு தகவல்கள் பரப்பப்பட்டு வர்ற நிலையில புதுசாக ஒரு அணி உள்ள இறங்கி இருக்கிறது. யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இடதுசாரிகள் அப்படின்ற அணிதான் இறங்கி இருக்கிறது. இந்த இடதுசாரி அணி ஒரு புதுசா ஒரு பேரையும் வைத்திருக்கிறது. புதிய பிரசித்தி பெற்ற முன்னணி அப்படின்ற ஒரு பேர்ல 3-4 கட்சிகள் சேர்ந்து இதுல போட்டியிட போவதாக அறிவித்திருக்கின்றன. பிரான்சின் சோசலிச கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தீவிர இடதுசாரியாக இருக்கின்ற மெலன்சோன் கட்சியான் சேர்ந்து இதுல போட்டியிட போகிறார்கள். இவர்கள் வெற்றி பெற்றா மெலன்சோனை தவிர்த்து போட்டு எல்லா கட்சியிலையும் ஆதரவாகக்கூடிய ஒருவரை பிரதமராக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய முன்னணியில இந்த அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 14-15 நாட்கள்ல என்ன எல்லாம் ஒரு திட்டமிடுவார்கள் அப்படின்றத தொகுத்து ஒரு கொள்கை அறிவிப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மிக கவர்ச்சிகரமாக மக்களை சுண்டி இழுக்கிற மாதிரியான அறிவிப்புகளாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், கடும் எதிர்ப்புக்கு மத்தியில மெக்ரோன் அரசால் நிறைவேற்றப்பட்டிருந்த இந்த சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்த சட்டம் முழுமையாக மீள புறப்படும் அப்படின்னு சொல்லி இவர்களோட தேர்தல் அறிக்கையில அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல தற்சமயம் 1400 அடிப்படையா இருக்கின்ற அடிப்படை சம்பளம், 1400 யூரோக்களாக இருக்கின்ற அடிப்படை சம்பளம் 1600 யூரோக்களாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது 200 யூரோக்கள் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல வீட்டு வாடகை, உதவி கொடுப்பனவு போன்றனவும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும், வேலை இழந்தோருக்கான சோம சலுகைகளும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில அடிச்சு விட்டிருக்கிறார்கள். இது முடியுமா இல்லையான்றதை தாண்டி ஒரு மக்களை உடனடியாக குளிர்விக்க, இவ்வளவு காலம் மக்கள் கடந்த ஒரு 4 வருடங்கள் 2020 இருந்து மக்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியால ஒரு கடினமான சூழ்நிலைகளை வாழ்ந்து வர நிலையில இது எல்லாமே ஒரு தடவி கொடுக்குற மாதிரியான சில விடயங்கள் தான் இல்ல சொல்லப்பட்டிருக்கிறது வாய் மூலம். அவங்களுக்கு தெரியும், வாயால சொல்றது சரியான சுகம், நடைமுறையில கொண்டு காட்டுறதான் பயங்கர கஷ்டமான விடயம். இதேவேளை இவர்கள் உக்ரைன் நாட்டின் ஆழ்புல இறமையை தொடர்ந்து ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லியும், உக்ரைனுக்கான உதவிகள் தொடர்ந்தும் வழங்குவது இவன் முன்னணி கொள்கையில இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வளவு நல்லது சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நிக்கிறாங்கன்னு சொன்னா இவங்களை நம்பலாமா இல்லையான்றது மக்களே தீர்மானிச்சு கொள்ளலாம்.